ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அதுவும் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டு விநாயகர். பசங்க 3 நாளாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கானுங்க. அது இந்த பிள்ளையாருக்கு என் சின்ன பையன் 2 நாளாக இந்த கீழே இருக்க அந்த சேர் மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தான். நைட்டு தினேஷ் வந்ததுக்கப்புறம் ஒரு மணி 10 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தூக்கமே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிள்ளையார் செஞ்சிட்ருக்கோங்க்கா அப்படின்னு சொல்லி ஏதோ அவனுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லோகேஷ் தம்பி ஒரு பிள்ளையார், இதோ இந்த பிள்ளையாருன்னு நினைக்கிறேன். அந்த லோகேஷ் தம்பி ஒரு பிள்ளையார் பிடிச்சி கொண்டு வந்தான். மீதியெல்லாம் இங்கே பாருங்கள், மெனக்கெட்ட வேலையை பசங்க ஆசையாக செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம 1 மணி ஆகுது. இதுக்கு மேலே தான் சுண்டல் காலையிலே ஊற வச்சுட்டேன். இதுக்கு மேலே கொழுக்கட்டை செய்யணும். என் பெரிய பையன் கொழுக்கட்டை, அந்த பூர்ண கொழுக்கட்டை வேண்டாம், அந்த இன்னொரு பிடி கொழுக்கட்டை செஞ்சு கொடுமான்னு சொன்னான். சரி, பிடி கொழுக்கட்டை கொஞ்சம், பூர்ண கொழுக்கட்டை கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான் இருக்கேன். இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது கொழுக்கட்டை மாவு, அதோட அச்சி, வெல்லம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். மற்ற நாள் அப்படின்னாவே பாத்திரம் நிறைய சேர்ந்துடும். இதோ அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பாத்திரம் இருக்குது. செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பாத்திரம் இருக்குதுன்னு தெரியல. அரிசி வேறு ஊற போட்டிருந்தேன் இட்லிக்கு. இதெல்லாம் கழுவி பசங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பணும். அது இல்லாமல் அது சுண்டல் பாருங்கள், சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. மாவாட்டிட்டு வரும்போது தண்ணி எடுத்துகிட்டே வந்துடு. யார் கூட்டிகிட்டு போகிற? வினேஷ் எங்கே போயிட்டான்? வீட்டில் மற்ற நாள்லாம் ரசம் இருக்கும், அன்னைக்கெல்லாம் ரசம் கேட்க மாட்டாங்க. என்னைக்கு வீட்டில் ரசம் இல்லையோ அன்னைக்கு தான் ரசம் கேட்பாங்க. சுண்டைக்காய் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். சரி, ரசம் இன்றைக்கி காலையில் தான் காலியானுச்சு. அதனால் சரி நாளைக்கு எது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். என் வீட்டுக்காரரு சாப்பாட்டை போட்டு வச்சுட்டு இன்றைக்கி ரசம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் வேறு வழி, இதோ ரசம் ஒரு பக்கம் வச்சாச்சு. இதில் குக்கரில் சுண்டல் போட்டிருக்கேன். முன்னே சுண்டல் வேக வச்சு தாளிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஒரு வேலையாக ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டில் என்னைக்கு வீட்டில் ரசம் இல்லையோ அன்றைக்கி தான் வீட்டில் ரசம் கேட்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுண்டல் வேக வச்சு தாளிச்சிட்டோம். சாமிக்கு தனியாக சாமி கும்பிட்றதுக்கு இதோ கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இது சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சுண்டல் வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். சுண்டல் முடிச்சுட்டு அடுத்தது சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இதோ முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது நெய்யில் வறுத்து கொட்டணும். ஆனால் என் பெரிய பையன் நெய் சாப்பிட மாட்டான். நெய் ஊற்றினா எதுவுமே சாப்பிட மாட்டான். என்ன பண்ணுவான்னு தெரியல. அடுத்தது பிடி கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவுலாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதான் சக்கரை பொங்கலும் வேலை முடிஞ்சது. சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பிடி கொழுக்கட்டை ஒரு பக்கம் வச்சு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் இன்னொரு கொழுக்கட்டை நம்ம ஸ்டஃபிங் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த தேங்காய் செஞ்சேன். ஆனால் இது என்னவோ கடைசியாக தேங்காய் பருப்பி மாதிரி கொஞ்சம் பாவு அதிகமாக விட்டுட்டுனாட்டுக்கு இங்கே பாருங்கள். அதனால் சரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். தேங்காய் மறுபடியும் ரெடி பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு பூர்ண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணணும். தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை தான் செய்யணும். அதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணனே. ஆனால் இது என்னென்னா பாவு லைட்டாக விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இது நம்ம தேங்காய் மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு. சரி, எது வருதோ அதை சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரி, போகிற வேலையை கீற்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீற்று போட்டுட்ருக்கேன். நீங்கள் யாராச்சும் இது மாதிரி செஞ்சு சொதப்பலாம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், இதோ
அங்கே தான் இருக்கும் பாரு. இங்கே பாருங்க, எங்கள் பசங்க எல்லாம் செஞ்ச பிள்ளையார் மொத்தம் 6 பிள்ளையார் செஞ்சுருக்கிறானுங்க. இதோ எங்கள் வீட்டு விநாயகர் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோ சக்கரை பொங்கல் இந்த வாட்டி இந்த பிடி கொள்ளுக்கட்டையோடு முடிச்சிட்டோம். பூர்ண கொள்ளுக்கட்டை செய்யலை. அடுத்தது சுண்டல். இதுக்கு மேலே சாமி கும்பிட ரெடி பண்ண வேண்டியதான். எங்கே எல்லாருக்கும் போயிருக்காங்களா? இந்த வீடியோவோட இடையில தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா தம்பிங்க வந்து சாமி கும்பிடும்போது சாங் போட்டு விட்ருந்தாங்க. அதுக்காக சரி நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம புதன்கிழமை வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு வியாழக்கிழமை காலையில் தீபாவூரில் திருவிழான்னு சொல்லிவிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம். நேற்று மதியம் 3 மணிக்கு. அதான் சொல்லவா வேணும், ஊருக்கு போனோம் அப்படின்னாவே தண்ணி சேராமல் சளி பிடிச்சிக்கும். அதே மாதிரி தான் சளி பிடிச்சிருச்சு. அதனால தான் நேற்று நைட்டே வீடியோ எடிட் பண்ணலாம் போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். வாய்ஸ் ரொம்ப இதாக இருந்ததுனால ஏற்கனவே எடிட் பண்ண வீடியோ மட்டும் ஷார்ட்ஸ் நான் போட்டுட்டு இதில் சரி ஒரு குட்டியாக தானே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் சுண்டல் பிடி கொழுக்கட்டையோடு முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா பசங்க வந்து சரி விடுமா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால் பூர்ண கொழுக்கட்டைலாம் செய்யலை. உங்கள் வீட்டில் என்னென்ன கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். விஷ்ணு நல்லா இருக்கா? ஏய் சுண்டல் இருக்குது, சக்கரை பொங்கல் இருக்குது, கொழுக்கட்டை இருக்குது, சுண்டல் வைக்க பொங்கல் எப்படி இருக்குது, பர்ஃபி எப்படி இருக்குன்னு நம்ம நண்பர்கள் அண்ணன் தம்பிகள் மற்றவர்கள் சொல்லுவாங்க. வினேஷ் லோகேஷ் நீங்கள் சொல்லுங்கள். சக்கரை பொங்கல் எப்படி இருக்குது, சுண்டல் எப்படி இருக்குது, தேங்காய் பருப்பு எப்படி இருக்குது, கொழுக்கட்டை எப்படி இருக்குது, 4 டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். எல்லாமே நல்லா தான் இருக்குதா? சரி ஓகே.